Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. My name is Priyanka. நான் இந்த வீடியோவில் ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பார்டர் வந்து பஃப் கீழே கொடுக்கறதுக்காக பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவோட அளவையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு பார்டர் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்டரோட நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/2 inch கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் இதை அப்படியே திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம லைனிங் எப்படி கட் பண்ணிருக்கோமோ அந்த ஷேப்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து பஃப் வைக்கிற சாரியோட கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிட்ட நான் பஃப்க்குன்னு வச்சுருக்கேன். அந்த அளவில் நானும் ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சு நான் ஒரு 1/2 inch ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். மார்க் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பஃப் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பஃப்பாக தூக்கிட்டு வரும், பார்க்க நல்லா பஃபியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சு இது பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கலன்னா நம்ம ஃப்ளாட்டாகவே பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக ஒரே சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் அது ஃப்ளாட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் அதை முடிச்சு சென்டர் பார்த்துட்டு நம்ம பார்டர் ரெடி பண்ணதை ஒரு 1/2 inch ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். இதை நம்ம தெரியாமலும் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுருவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ்னால நான் இந்த மெத்தடில் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம பொறுமையாக அந்த மெத்தடில் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும், அவ்வளோதான். நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக இந்த மெத்தடில் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். சென்டர் பார்த்து அதை வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக 1/2 inch எப்போவுமே ப்ளவுஸை ஸ்லீவை வந்து இழுக்காமலே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். உங்களுக்கு வேறு எதாவது ப்ளவுஸ் எதாவது ஸ்டிச் பண்ணால் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது நம்மளோட ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோடனே ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.